Holy Spirit ministry concerning the Christian. பர்டிகுலர் அப்படி போட்டிருக்கு, கிறிஸ்தவர்களை பற்றின ஆவியானவரின் ஊழியம். பர்டிகுலர் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். ஆமென். இஸ் ஃபார் ஆல். இந்த ஆதி ஆகமத்திலலாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நாட்களில், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த நாட்களில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவருடைய மினிஸ்ட்ரி அங்கே இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஆமென். தொடர்ந்து அவர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணார், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினார், நியாயாதிபதிகளை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு ஞானத்தை உணர்வை தந்து அந்த ஆசாரிப்பு கூடார வேலையை செய்வதற்குரிய அபிஷேகத்துக்குரிய ஞானத்தை தந்து அவர்களை அபிஷேகம் பண்ணினார். இப்படி பல விதத்தில் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் செய்திருக்கிறார். 5 வகையான அபிஷேகம் அங்கும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் 5 வகையான அபிஷேக ஊழியம் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம வருவோம். அப்போ யோவேல் 2:28 அதுக்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். பார்த்தீங்களா? பிதாவை வேண்டிக் கொள்வேன். அதே சேம் ஹோலி ஸ்பிரிட் இப்பொழுது எப்படி வருகிறார்? த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், சத்தியாவியாக வருகிறார், கம்ஃபர்டராக வருகிறார், தேற்றரவாளனாக வரும். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அவர் சத்தியாவியாகலாம் வரல, ட்ரூத்தாலாம் வரல. ஆமென். ஆனால் இப்போ அவர் எப்படி வருகிறதாக வாக்கு கொடுக்கிறார்? சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். இஸ் கைட் இன் ஆல் ட்ரூத். அப்படி தானா? ஆமென். அப்போ அதே போல் யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்தியாவியாகிய தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமென். இதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 லூக்கா எழுதும்போது எழுதுகிறார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர் சாட்சி கொடுப்பார். ஆமென். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சத்தியாவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார், இயேசுவை குறித்து மகிமைப்படுத்துவார். அப்போ இயேசுவின் பிள்ளைகளுக்கு இது பொருந்தும் தானே, நமக்கும் பொருந்தும் தானே. நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறாருல்ல. எபேசியர் 1:13 சாட்சி கொடுக்குறார். ரோமர் 8:26, 27 சாட்சி கொடுக்குறார். இப்படி பல இடத்துல நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறார். அப்படியாக பார்க்கும் பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. அவரை உங்களிடத்திற்கு நான் அனுப்புவேன். அதே 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்ம உலகத்துக்குள் இருக்கும்போது நம்மை கண்டித்து உணர்த்தி பாவத்தை குறித்து, அப்போ நம்ம கிறிஸ்துவங்களாக மாறுறதுக்கு முன்னால், கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நம்மெல்லாம் யார் தான்? உலகத்தான் தான். பேர் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் நம்ம உலகத்தான் தான். பைபிள் பிரகாரம் நமக்கு பேர் என்னது? உலகத்தார். ஆமென். அதான் உலகத்தார் தான். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு சொல்கிறார். இயேசு தான் சொல்கிறார். அப்போ நம்ம உலகத்தார்னா உலக வழிபாடு, உலக மார்க்கம், உலக வழிபாடு, உலக பிரகாரமான டாக்டரைன். ஆமென். விக்கிரகமான காரியங்கள் என்னைக்கு சபைக்குள்ளே நுழைஞ்சதோ அன்னைக்கு அது உலகமாக மாறிடுச்சு சபை. அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிடுச்சு. இயேசு இருந்த நாட்களிலே 10 சதுசேர் கூட்டங்கள் இருந்து அந்த ஆவிகள் உள்ளே நுழைஞ்சு சபையை பாழாக்கி போட்டுடுச்சு.
ஆமென். அது ஒரு தனி உபதேசத்தில் கொண்டு போய் இப்படி தான் ஸ்டாச்சு வர்ஷிப் அப்படி இப்படின்னு பைபிளையை மாற்றி பைபிளில் எழுதாததெல்லாம் தள்ளுபடி ஆகமம்னு சொல்லி எதெல்லாம் ஒதுக்குச்சோ பைபிள் அதெல்லாம் சேர்த்து ஒரு ஆகமமாக மாற்றி இது எங்களுக்குரிய வேதம் அப்படின்னு வச்சு இப்படியெல்லாம் குழப்பி இதெல்லாம் இதுதான். அதுதான் உலகம்தான். உலகத்தான் அல்லாதது போல் நீங்களும் உலகத்தார் அல்லன்னு சொன்னது போல் அவர் வரும்போது பாவத்தை குறித்து தேற்றரவாளனாக அவர் வந்தாலும் முதலாவது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். எஸ். அப்போ வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படாத ஒருவர் ஆமென் தேவனாகிய கர்த்தாவே என் மேலே இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கும் போதே ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி ஆன் மீ இப்படி ஒருவன் ஜெபிக்கிறான். ஆமென். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் யார்? பர்த்திமேயு. அதே மேலே என் மேலே இரக்கமாயிரும் என்று அவன் சொல்லும்போதே ஜெபிக்கும் போதே ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து 5 விதமான விதங்களிலே கிரியை செய்கிறார். அதில் முதல் விதத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5 விதமான ஆவியானுடைய ஊழியம், 5 விதமான ஊழியம் இருக்கிறது. ஆமென். எவ்வளோ இருக்குது அதில் பர்டிகுலராக நமக்கு தேவை 5 விதமான ஊழியத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோம். அதில் முதல்ல அதுதான் இன்றைக்கி உள்ள சப்ஜெக்ட். அது என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிற பாவியை புதிதாக்குகிறார். உலகத்திலிருந்து வரும்போது நம்ம எப்படி வர்றோம்? பாவியாக வர்றோம். அப்படி தானே? பாவி தானே? அதனால தானே கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார்னா உலக ஜனங்கள்கிட்ட என்ன இருக்குது? பாவம். பாவம்னா என்னது? திருடுறது, பொய் சொல்கிறது, கற்பழிக்கிறதுங்க, அப்புறம் வேசித்தனம் பண்ணுறது, அதுதான் பாவம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தேவனை அறியாமல் இருக்கிறதே பாவம்தான். கர்த்தரை அறியாமல் இருக்கிறதே பாவம்தான். மெய் தேவனாகிய தேவனை அறியாமல் இருக்கிறதே பாவம்தான். ஆமென். பாவத்துக்கு பிசாசு நிறைய இது வச்சுருக்கு, அடமொழிகள் வைத்திருக்கிறது. அதுக்குள்ளே நான் இப்போ வரல. சரி, அவங்களுக்கே தெரியும் என்னென்னு. வேதத்தின் படிக்கார நான் சொல்கிறேன். த ஹோலி ஸ்பிரிட் ரீஜெனரேட்ஸ் த பிலீவிங் சின்னர். ஆமென். நல்ல தலைப்பு இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் ரீஜெனரேட்ஸ் த பிலீவிங் சின்னர். பரிசுத்த ஆவியானவர் விசுவசிக்கிற பாவியை புதிதாக்குகிறார். எஸ். த பிளைண்ட் மேன், அவன் ஒரு பாவிக்கு அடையாளம் தான் அது. பிளைண்ட், தேவனை அறியாதது, தேவனை பார்க்க முடியாதது. ஆமென். ஆனால் ஒன்று, அவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் நின்று அவனுக்கு பதில் கொடுக்கிறார், அவனுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இதே போல தான் அப்போது பாவிக்கு மத்தியில் நமக்கு ஒரு மிட்வைஃபாக செயல்படுகிறார் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் பைபிள் சொல்லுது. மிட்வைஃப்னா யாருன்னா நர்சஸ், மருத்துவச்சிகள், அப்படி தான் சொல்லணும். ஆமென். நீங்கள் லூக்கா 10 கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்? நல்ல சமாரியன் கொண்டு போய் எங்கே கொடுக்குறார்? ஒரு மிட்வைஃப் தான். ஆமென். ஒரு சத்திரம் அங்கே கொண்டு போய் தான், அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, அங்கே கொண்டு போய் தான் கேர் பண்ணுங்க, நான் வரும்போது உங்கள்கிட்ட கேட்பேன், அப்போ நீங்கள் எனக்கு கொடுக்கணும் திருப்பி அப்படின்னு சொல்லி அங்கே தான் கொடுத்துட்டு போகிறார். ஸோ அப்படி இருக்கிறதாக அந்த பைபிள் சொல்லுகிறது, அப்படி சொல்லுகிறது. அந்த டிரான்ஸ்லேஷன் பைபிளில் அப்படிப்பட்ட ஒரு பதம் வருகிறது. சரி, அப்போது இது இது வந்து வேத வார்த்தையான தண்ணீரின் வழியாக தான் நிறைவேற்றப்படுகிறது. எது? அவருக்குள்ளே வருகிற ரீஜெனரேட், புதுப்பிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு எதனால் புதுப்பிக்கப்படுகிறது? ரீஜெனரேட். அது எதனால் புதுப்பிக்கப்படுகிறது? தரோலி வாஷ். அமேன். பாத். அமேன். தீத்து 3:5 இருக்கு பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியேயும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை வசனத்தை கரெக்டா போடணும். தீத்து 3:5, டைட்டஸ் 3:5 போடுங்க. ஏன்னா இதுலயே இங்கிலீஷ்ல எனக்கு தேவை. பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை என்ன செய்தாராம்? ரட்சித்தார். அப்போ பை த கிளென்சிங், ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படிப்பா, பை த கிளென்சிங் ஆஃப் த நியூ பர்த், ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரீஜெனரேஷன். ஓகே கேஜேவில படிங்க. பை த வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன். அங்கே தான் நல்லா போட்டிருக்கு. பை த வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன். வாஷிங்னா என்னது? கழுவுறது, தண்ணீரினாலே கழுவுகிறது. இது பேப்டைஸுக்கு அடையாளம். தண்ணீரினாலே நம்மை கழுவி
நம்ம என்ன செய்கிறது? ஒரு பாவியான மனுஷன் அவனுக்கு அவன் ஜெபிக்கும்போது, கர்த்தாவே எனக்குள்ளே வாரும், என்னுடைய பாவங்களை மாற்றணும் ஜெபிக்கும்போது, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே வருகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசுவை அவனுக்குள்ளே வெளிப்படுத்த வேண்டுமானால் அவனை கர்த்தர் ஒரு சபையாக மாற்றுவதற்கு, இயேசுவின் சரீரமாக மாற்றுவதற்கு அவர் முதலாவதாக அவர் என்ன செய்கிறாராம்? ஆமென், அதாவது இரக்கத்தின்படியேயும் மறுஜன்ம முழுக்கின்படியேயும், மறுஜன்ம முழுக்கு, ஆமென், சார் ரீஜெனரேட், இதுதான் ரீஜெனரேட், மறுஜன்மத்துக்குள்ளே நம்ம கொண்டு வருகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இதே பூமியில் பழைய ஜென்மத்தில் பழைய ஜென்மம் சொல்லுவாங்கள்ல, இது என்ன ஜென்மமோ தெரியலை. என்னையெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில். எங்கள் அம்மாலாம் என்ன ஜென்மமோ தெரியலை, ஒன்றும் புரிய மாட்டுது, ஒன்றும் விளங்க மாட்டுது, ஒன்றும் புரிய மாட்டுது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுது, என்ன ஜென்மமோ தெரியல. ஆமென். இன்றைக்கி நம்ம இப்படி யாராவது சொல்லுவாங்களா சபையின் பிள்ளைகளை? ஏன்னா நம்ம மறுஜென்மம், ஆமென், சொல்கிறதுக்கு எளிதில் யோசிப்பாங்க. ஆமென். அப்போ அதுதான், அப்போ நம்மளே ரீஜெனரேட்டில் கர்த்தர் உருவாக்குகிறார். இப்போ வாஷிங் மீன்ஸ் என்னதுன்னா, பாத் ஆல் ஓவர், முற்றுமாய் கழுவுவது. ஒரு பாவி கிறிஸ்துவை விசுவசித்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவன் முற்றிலும் பாபத்தினின்று கழுவப்பட்டு விடுதலை ஆகிறான். அவன் ஒரு புதிய மனிதனுடைய ஐக்கியத்தை அவனுக்குள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்ஸ் மூலமாக அது மாற்றப்படுகிறதாக வேதம் சொல்கிறது. திஸ் இஸ் கால்ட் த இன்வெல்டு பிரசன்ஸ். அவனுக்குள்ள ஒரு உள் உணர்வு, நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், என் சுவாபம் மாற்றப்பட்டிருக்கிறது, எனக்குள்ளே ஒரு ரீஜெனரேட் வந்திருக்கிறது, எல்லாம் புதிதாக இருக்கிறது, பழைய காரியங்கள் எதுவும் என்கிட்ட இல்லை. ஐ ஃபீல் தட். என்னால் துணிகரமாக எதையுமே செய்ய முடியலை, ஏதோ ஒரு விதத்தில் நான் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறேன், ஏதோ ஒரு விதத்தில் நான் ஒரு 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 வல்லமைக்கு கட்டுப்பட்டதாக உணர்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் என்னை கட்டி போட்டதாக நான் உணர்கிறேன், ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதாக உணர்கிறேன். எஸ், இதுதான் அது. நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே, ஒருவேளை நம்முடைய நாவு கண்ட்ரோலுக்குள்ளே வரலாம், நம்முடைய கண்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரலாம், நம்முடைய வாய்கள் கண்ட்ரோலுக்குள்ளே, நம்முடைய கைகள் கண்ட்ரோலுக்குள்ளே வரலாம், துணிகரமாய் செய்த பாவத்தை செய்த கைகள் கண்ட்ரோலுக்குள்ளே வரலாம், துணிகரமாய் செய்த கால்கள் செய்த பாவம் கண்ட்ரோலுக்குள்ளே வரலாம், இருதயம் கண்ட்ரோலில் வரலாம், இப்படி பல கண்ட்ரோல்கள். ஆமென். இவைகள் நமக்கு முதலாவதாக இந்த இன்டுவல் பிரசன்ஸ் மூலமாக தேவன் நமக்கு தருகிறார். பவுல் இதை எபேசியர் 5:26 இதை சொல்லுகிறான். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். அப்போ அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் போக 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 நம்மளை என்ன செய்கிறது? கிளென்ஸ், பரிசுத்தப்படுத்துகிறது. ஒரு பக்கம் தண்ணீர் பரிசுத்தப்படுத்துகிறது, இன்னொரு பக்கம் வார்த்தை பரிசுத்தப்படுத்து. இதான் இதில் போட்டிருக்குது. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே பரிசுத்தமாக்குகிறதற்கும். இங்கேருந்தான் உங்களுக்கு வசனம் ஆரம்பிக்குது. ஸ்டடீஸ் நல்ல கவனமாக கேளுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கிலீஷில் படிப்பா. He might sanctify. இதில் படி, ஆம்பிளிஃபையர் version. So that he might sanctify the church, having cleansed her by the washing of water with the word of God. Amen. With the word of God. அப்போ இதில் தண்ணீர் ரெண்டுக்கு அடையாளமாக இருக்குது, ரெண்டு காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய பிறப்பு அப்படி தான் இருக்குது. நான் அதுக்குள்ளே வரேன். அப்போ தண்ணீர் முழுக்கினாலே திருவசனத்தை கொண்டு, அப்போ தண்ணீர் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. வேர்ட். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து. அப்போ திருவசனத்தை கொண்டுனா என்னது? So that he might sanctify the church, having cleansed her by the washing of water with the word. Amen. With the word. அந்த ஞானஸ்நான தொட்டியில் நீங்கள் ரெண்டு காரியம் நடக்கிறதை பார்க்குறீங்க. வார்த்தையில் உங்களுக்கு வாயிலேருந்து கன்ஃபஸ் வருகிறது. ஆமென். நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவியான ஸ்வாபத்தை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் வருகிறேன். இந்த பேப்டைஸில் மூழ்கி எழுந்துச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு இன்டுவல் ப்ரெசன்ஸ் வரும். இது எல்லாருக்குமே வரும். இன்டுவல் ப்ரெசன்ஸ் உங்களுக்குள்ள, அந்த ப்ரெசன்ஸ் ஒரு ஜாய், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நியூ, ஐ மீன் நியூ, அது உங்கள் ஃபேஸில் அப்படியே காட்டும். ப்ரெசன்ஸ், எஸ், அந்த சேஞ்சிங் ப்ரெசன்ஸ், அந்த சேஞ்சிங் லைஃப். இது உண்மைங்க. எப்படி அந்த தண்ணி திராட்சை ரசமாக மாறின உடனே அந்த 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 இது வருதில்ல, அதே மாதிரி தான் இமீடியட்டாக வரும். இமீடியட்டாக. தட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் ப்ரெசன்ஸ்.
இதெல்லாம் நீங்கள் ருசிக்கணும், இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த வழியாக நீங்கள் கடந்து வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ தான் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை தக்க வைக்க முடியும். இப்படி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஆமென் தக்க வைத்து கொள்ள முடியும். அவர் உங்களோடு கூட இருக்கிறதை உறுதி செய்து கொள்ள முடியும். உங்கள் கூட இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? ஞானஸ்தானம் எடுத்தங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் இன்றைக்கி எப்படி இருக்குது? அந்த அடையாளம் இன்றைக்கி எப்படி இருக்குது? ஜபத்தில் இருக்கா? ப்ரெசன்ஸில் இருக்கா? பவரில் இருக்கா? மினிஸ்ட்ரியில் இருக்கா? அனாயிண்டிங்கில் இருக்கா? ஹோலி லைஃப்பில் இருக்கா? ஆமென் ப்ரீச்சிங்கில் இருக்கா? க்ளோரிஃபிகேஷனில் இருக்கா? மகிமைப்படுத்துவதில் இருக்கா? எங்கே இருக்குது? சர்ச்சுன்னா எங்கே இருக்கும்? இதெல்லாம் இருக்கணுமே. சபைனா இதெல்லாம் இருக்கணுமே. அதெல்லாம் நான் போகிற சபையில் இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்ககிட்ட என்ன இருக்குது? எங்ககிட்ட ஒன்றும் இல்லை பாஸ்டர், எங்ககிட்ட ஒரு பிரச்சனை தான் இருக்குது. ஆமென். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு தெரியாமலேயே அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடன், அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வருகிறான். அதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த 2 பிள்ளைகளுங்கிறது ஆவி ஆத்மத்தை தான் குறிக்குது. இந்த 2 பிள்ளைகளையும் அடிமையாக எப்போ பிசாசு கொண்டு போவானோ தெரியல, எப்போ நான் மாறுவேனோ தெரியல, எப்போ நான் தசை மாறுவேனோ தெரியல. எனக்கே தெரியுது, பயமாக இருக்குது. எப்போ நான் விழுந்துருவேனோ தெரியல, பயம். அதையும் தாண்டி there is the indwelt presence with you, in you, on you. உங்களுக்குள்ளே அது ஹோலி ஸ்பிரிட் மூலமாக இருக்குது, இந்த ரீஜெனரேட் மூலமாக இருக்குது. அதுதான் த பார்ட் ஆஃப் ஆயில். ஒரு குடம் என்ன இருக்கிறதுன்னு சொல்கிறா பார்த்தீங்களா? சபைக்குள்ளே வந்தோடனே உணர்வு அடைஞ்சிடறோமே, சபையில் வந்த உடனே வார்த்தையை கேட்ட உடனே உணர்வு அடைஞ்சிடறோமே. ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ளே வந்த உடனே வசனத்துக்குள்ளே, ஏன்னா உங்களுக்கும் அந்த வார்த்தைக்கும் உங்களுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. உங்கள் பர்த்லே இருக்குது. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. தானாடா விட்டாலும் சதையாடும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தானாடாட்டால் என்ன ஆடுமா? சதை அப்படி ஆடுமா, குடு 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 துடிக்கும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா? கண்ணீர் வடிக்கிறான் பார்த்தீங்களா? கண்ணீர் வடிக்கிறா பார்த்தீங்களா? சொல்லுவாங்கல்ல, கல்லூலி மங்க மாதிரி இருந்தா பார்த்தீங்களா? இப்போ எப்படி? ஜெனரேட் அதுக்கு நிறைய லிங்க் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலில், அதே மாதிரி தான் அந்த இன்வார்ட் ப்ரெசன்ஸில். அதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அது தெரியும். சரி, இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே. அப்ப இங்க 2 காரியம் சொல்றாரு பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலம் ஹோலி ஸ்பிரிட், சாரி, ஜலம் வேர்ட் வார்த்தை, ஆவி ஹோலி ஸ்பிரிட். எஸ். அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டா. அப்போ நம்ம வார்த்தையிலையும் பிறக்கணும், வார்த்தையிலையும் பிறந்திருக்கிறோம், ஆவிலையும் பிறந்திருக்கிறோம். இந்த இன்வெல் ப்ரெசன்ஸ் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் தன்னால் பைபிள் எடுத்து படிக்கிறோம், தன்னால் வேதத்தை தியானிக்கிறோம், தன்னால் ப்ரீச் பண்ணுறோம், தன்னால் வார்த்தை மூலமாக மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறோம். முந்தியெல்லாம் இதை செய்வோமா? உலகத்தான இருக்கும்போது இது செய்வோமா? செய்ய மாட்டோம். இப்போ எப்படி செய்கிறோன்னா ப்ரூஃப், நமக்குள்ளே இருக்கிற இன்டுவல் ப்ரூஃப். அது எதனால் வருகிறதுனா born again, through born again. I'm born again Christian சொல்கிறோம்ல, கம்பீரமாக சொல்கிறோம்ல. மறுபடியும் பிறந்திருக்கீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னா என்ன அர்த்தம்? இதான். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டா ரட்சிக்கப்பட்டேன், பாவ மன்னிப்பை நிச்சயத்தைப்பட்ட ரட்சிக்கப்பட்டேன். விளக்கமாக சொல்லுங்கள், எப்படி? I'm born in spirit, word. வார்த்தையிலையும் பிறந்திருக்கிறேன், ஆவியிலையும் பிறந்திருக்கிறேன். பழைய வார்த்தையை, பழைய பாவத்தை வாயினாலே அறிக்கை செய்து விட்டு ஆமென், ஒரு புதிய வார்த்தையான இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார். இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், இயேசுவை நான் அறிவிக்கிறேன், இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறேன், இயேசுவை குறித்து பேசுகிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை உயர்த்துகிறேன். ஆமென். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அது என் நாவை விட்டு அகலாது. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒருவன் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும். நல்ல வசனத்தை தெரிஞ்சு உங்கள் பர்த்தை குறித்து உங்களுக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கணும்.
என்னன்னா, நீங்கள் எதில் பிறந்திருக்கிறீங்க? ஆவியிலையும் பிறந்திருக்கிறீங்க, வார்த்தையிலையும் பிறந்திருக்கு. ஜலம் என்ன சொன்னேன்? எபேசியர் 5:26 படி வார்த்தை. சரியா? வார்த்தை. ஓகே, இப்போ 6ஆம் வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஆமென். இதை நீங்கள் மாற்றவே முடியாது, உங்கள் பெர்த்தை மாற்றவே முடியாது. மாம்சத்தினால் ஜலத்தில் பிறந்த ஜலத்தில் பிறந்தாச்சு, அப்போ நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? ஆவியாக தான் இருப்பீங்க, ஆவிக்குரிய காரியமாக தான் இருப்பீங்க. புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. ஆமென். இதுதான் உங்கள் ரீஜெனரேட், இதுதான் உங்கள் மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஆமென். இதுதான் உங்கள் மாற்றப்பட்ட ஜீவியம். ரைஸ். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிப்பதற்கு இதுதான் நமக்கு கீ. எது? வார்த்தையும் ஆவியும். we must born in word and spirit. அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் என்ட்ராக முடியும், பரலோக ராஜ்யத்தை காண முடியும், ஆயத்தம் பண்ணினதை காண முடியும், கண் காண முடியும், காது கேட்க முடியும், நம்முடைய இருதயத்தில் தோன்றவே விடாது பிசாசு. நீங்கள் பார்ன் இன் ஸ்பிரிட்டில் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே அது வர முடியாது, உங்களை ஸ்மெல் பண்ணவே முடியாது. தெரியுமா? ஸ்பிரிட் ஸ்மெல்லே அதுக்கு ஆகாது. மேன், உங்களை ஸ்மெல் பண்ணவே முடியாது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது. ஏன்னா காற்றானது தனக்கு ஸ்பிரிட் நேச்சரில் ஒரு நேச்சர் என்னது? விண்ட், காற்று. அந்த நேச்சரை தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். புரியுதா? ஆமாம், அந்த நேச்சரை தான் இந்த பூமியில் நம்மளை வச்சுருக்கார் கர்த்தர். இன்டுவல் ப்ரெசன்ஸ் எதில் இருக்குது? ஆதாமுக்கு ஊதுனது எதில்? இயேசுவும் சீஷர்களுக்கு ஊதுனது எதில்? த இன்டுவல் ப்ரெசன்ஸ் என்னது? பிரீத் ஆஃப் காட், ஜீவ சுவாசந்தான், காற்று. அந்த அனுபவம் வேறு நமக்கு இருக்குது. புரியுதா? அந்த அனுபவம் இருக்குது. அது எந்த நேரத்துலையும் உங்களை இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கர்த்தர் கொண்டு போக முடியும், எந்த நேரத்துலையும் உங்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போக முடியும், எந்த நேரத்துலையும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே உங்களை எழுப்பி பரலோகத்தில் கொண்டு போய் காட்டிட்டு கூட்டுற முடியும். தெரிஞ்சுக்குங்க. ஆமென். புரியுதா? அது எப்படி பாஸ்டர், இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கே நான் அத்தனை மணி நேரம் ஆகுது, அமெரிக்கா போகிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு செகண்டில் கொண்டு போய் காமிச்சிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அருமையாக உங்கள் தூக்கத்தில் கொண்டு வந்து உங்களே வச்சுட்டு போயிட முடியும். ஆமென். எஸ், இவைகள்லாம் இருக்குது. இவைகள்லாம் வருகிற நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் சொன்னார், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் நினைப்பீங்க நாம் மரித்து அதுக்கப்புறம் தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கணுமா? நோ. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த பூமியிலே நீங்கள் பார்க்க முடியும். ஸ்தேவானை போல, மிகாயாவை போல நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்தே பரலோகத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12 சொன்னது போல 3ஆம் வானம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படவும் முடியும். மரித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் போவேன், மரித்ததுக்கப்புறம் தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. யார் அப்படி சொன்னாலும் அதை நம்பவும் நம்பாதீங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சில குழப்பவாதிகள் அதை சொல்லி இன்றைக்கு வரைக்கும் குழப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல, அவங்களுக்குள்ள அந்த 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 இண்டுவல் இல்லை, அந்த இண்டுவல் சீக்ரெட்ஸ் இல்லை. நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஸ்தேவானுக்கு கிடைச்சதா இல்லையாம்மா? நின்ற இடத்துல வானம் திறக்கப்பட்டதை பார்த்தானா இல்லையா? இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறதை பார்த்தானா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் அப்போ, அன்னைக்கு விட இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்னுடைய ஃபோர்ஸஸ் அதிகம். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்து கொள்வான். பிலிப்பை போல நீ பலவந்தம் பண்ணப்படுகிற ஒரு நபராக இருப்பாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் ராஜ்யங்களை அசைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு இனிஷியல் உன் பர்த்தில் சரியாக இருக்கணும், உன் பர்த் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கணும். ஆமென். உன் பர்த்தில் உன் நேச்சர் கரெக்டாக இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அதைத்தான் பார்ப்பார். ஆமென். அதைத்தான் பார்ப்பார் கர்த்தர், அதைத்தான் பார்ப்பார். ஆமென். இவன் ஆவியின் பிறப்பா மாம்ச பிறப்பா? மாம்சத்தில் பேசுகிறானா ஆவியில் பேசுகிறானா? மாம்சத்தில் பிரசங்கிக்கிறானா ஆவியில் பிரசங்கிக்கிறானா? ஆமென். இயேசுவை மாம்சத்திலையும் பிரசங்கிக்கலாம், இயேசுவை மாம்சத்திலையும் அறிவிக்கலாம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக தான் இருக்கும். ஃப்ளஷ் ப்ராஃபிட் நத்திங். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது.
யோவான் 6:63 அப்படிதானே சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீயும் எப்படித்தான் இருக்கிறாய்? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறாய். வார்த்தையாகிய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. வார்த்தையை பேசுகிறாய், சத்தியத்தை பேசுகிறாய். சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உன்னை நடத்துகிறதுனால தான் நீ பேசுற. சும்மா பேச முடியாது. சத்தியத்தை பேசுகிறவன் அவர் சும்மாலாம் பேச முடியாது. சத்தியத்தை எழுதி வச்சுலாம் பேச முடியாது. சத்தியத்தின்படி நடக்கிறவனாக இருக்கணும். அவனுடைய சொந்த ஆவிலிருந்து எடுத்து பேசக்கூடியவனாக இருக்கணும். அவனுக்கு கொடுத்த சொந்த காரியத்திலிருந்து எடுத்து பேசணும். உனக்கு கொடுத்த சொந்த ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுக்கணும். சோத்திரம். கரங்களை வைத்து கத்தர்களை ஆச்சரியம். ஆமென். அப்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீர பிரகாரமான பிறப்பிற்கு நமக்கு 2 பேரண்ட்ஸ் தேவை இல்லையா? ஃபாதர் அண்ட் மதர். சரீர பிரகாரமான பிறப்புக்கு எத்தனை பேரண்ட் தேவை? 2 பேரண்ட் தேவை. அதே போல தான் ஆவிக்குரிய பிறப்புக்கும் நமக்கு 2 பேரண்ட் தேவை, 2 பெற்றோர்கள் தேவை. ஆமென். ஒன்று ஆவியானவர், இன்னொன்று வார்த்தையானவர். புரியுதா? ஸ்தோத்திரம். யாக்கோப் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பார்த்தீங்களா? தெளிவா இருக்கு. எதனாலே ஜெனிப்பித்தாராம்? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிகளிலே முதற் பலன் எதனால சிருஷ்டிக்கப்பட்டது? வார்த்தையில் தான். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ நம்மளும் கர்த்தர், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் கர்த்தர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே அவர் என்ன செய்தாராம்? ஜெனிப்பித்தார். அப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் நீங்க அழிவுள்ள வித்தினாலே அல்ல. அழிவுள்ள அந்த சத்திய வார்த்தை அழிந்து போகிற வார்த்தை அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது, அழியாது. அப்ப வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப born again எதுல? ஸ்பிரிட்ல, வேர்ட்ல. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, ஜீவனுள்ளதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து, நித்திய ஜீவனுக்குள்ள வித்து, நித்திய ஜீவன் வரைக்கும் உன்னை கொண்டு போகிற வார்த்தை. நித்திய வித்துனா என்னது? சீடு. அமேன். வார்த்தை. அமேன். மேரி சீடு. மேரி சீட்னா என்னது? மேரி யாரு? ஸ்டில் ஐ வர்ஜின், ஸ்டில் ஐ அமேன் ஐ ஹவ் நோ எனி மேன். புரியுதா? மனுஷகத்தில் பிறப்பதில்லை, மாம்சத்தில் பிறந்த ஒரு 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 நபர் அல்ல. அதே மாதிரி தான் நீங்களும் நானும். இயேசுவை பிரசங்கிக்கிற நம்ம, இயேசு அறிவிக்கிற நம்ம, ஒரு நாள் மாம்சத்தில் பிறந்தவங்க அதை செய்ய முடியாது. ஆவியில் பிறந்தவங்க தான் அதை செய்ய முடியும். ஆவியின் வித்து இருக்கணும், அந்த வார்த்தை இருக்கணும். அந்த வார்த்தையில் தான் நம்ம இயேசுவை பிறப்பிக்க முடியும். சரி, அடுத்தது என்ன சொல்லுகிறது? 24 25. மாம்சமெல்லாம் புல்லை போலவும், மாம்சமெல்லாம் புல்லை போலவும், மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே, வசனம் இதுவே. So we have experienced the same birth. Spirit, word. Spirit, word. இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ 1 யோவான் 3:5-6 வசனத்தின்படியான ஆவி, இன்னொன்று 1 பேதுரு 1:23 வசனத்தின்படியான வார்த்தை. இந்த புதிய பிறப்பு நம்மை புதிய ஸ்வாபத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறது. புதிய ஸ்வாபத்தை நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. எப்படி தருகிறது? புதிய ஸ்வாபம் நமக்குள் எப்படி வருகிறது? 2 பேதுரு 1:4 வாசித்து பாருங்கள். ஆமென். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பைபிள் என்ன சொல்லுகிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான
கேட்டுக்கு தப்பி, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய ஸ்வாபம், அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா டிவைன் நேச்சர். எஸ், அதான் நமக்கு வேணும். திவ்ய ஸ்வாபம்னா என்ன ஸ்வாபம்? அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நம்ம பரலோக ஜலத்திலும் ஆவியிலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னா, அங்கே பிரவேசிக்கணும்னா அதுக்கேற்ற ஸ்வாபம் நமக்கு வேணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஏற்ற ஸ்வாபம் டிவைன் நேச்சர். புரியுதா? ஹெல்லுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது, அது உலகம். அந்த நேச்சர் இருந்தாலே போயிடலாம். ஆமேன். இலவசமாய் கொடுக்கப்படும். ஆமேன். புரியுதா? ஆனால் டிவைன் நேச்சர் அப்படி அல்ல, அதுக்கு நீ விலகரையும் கொடுக்கணும். ஆமேன். டிவைன் நேச்சர், அதுதான். அந்த டிவைன் நேச்சர் தான் என்னது? இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய ஸ்வாபத்துக்கு the new birth gives to us a new nature. அப்போ அந்த புதிய பிறப்பில் உனக்கு என்ன கிடைக்குது? டிவைன் நேச்சர், நியூ நேச்சர். கரங்களை வைத்து கற்றுக்கலாம். நியூ நேச்சர். நியூ நேச்சர்னா என்னதுமா? நியூ நேச்சர்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம், கரெக்டாக சொல்லுங்கள் யாராவது. நியூ நேச்சர்னா என்னது? நியூ ஆர்ஜின். நல்ல டிரான்ஸ்லேஷனில் சொன்னோன்னா நியூ ஆர்ஜின். ஐ எம் a நியூ ஆர்ஜின். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு புதிய எலும்பு, புதிய ரத்தம், புதிய ஜீன், எல்லாமே நியூ 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 நேச்சர். பழைய நேச்சர் மருந்துக்கு கூட வரும், மருந்துக்கு கூட வரும். முந்தி எல்லாம் இந்த பாவ நேச்சர் தான் உடம்பு முழுவதும் சுற்றிக்கிட்டே இருக்கும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும், தாட்ஸ்லேருந்து, மைண்ட்லேருந்து, நடத்தையிலிருந்து, பேச்சிலிருந்து. அம்மே ஹல்லேலூயா. இன்னைக்கு நியூ நேச்சருக்குள்ளே வந்த பிறகு பாருங்க, நியூ நேச்சர்னு என்ன சொன்னேன்? புதிய நியூ நேச்சர்னு என்னதுமா? புதிய சிருஷ்டிப்பா. புதிய சிருஷ்டி, புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன். இந்த நியூ கிரியேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? இன்னும் பழைய வன்மத்தை வச்சுக்கிட்டு சகோதரிமார்கள் மாமியாரை பார்த்தோன்னா இன்னும் எரிச்சல், இன்னும் கோபம், அப்படிலாம் இன்னும் இருக்கா? மாமியாரை பார்த்தீங்கன்னா நல்லா சமாதானமாக இருக்கீங்க, எப்படி மாமி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நியூ நேச்சர். என் மருமகளா ஒரு காலத்தில் ஐயோ சண்டைக்கோழி, இப்போ அப்படி இல்லை. ஆமென். நல்லா சாஃப்டாக மாறி, நல்லா மாறி இருக்கு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நியூ நேச்சர். நியூ நேச்சர். பானகேனுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இல்லைன்னா இந்த பூமியோட ஓட்டம் சரி, பரலோகத்தில் போக முடியாது. நல்ல கவனிங்க. ஒருவன் ஜலத்திலும் ஆவிலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். He never enter. உண்மை. இந்த வார்த்தைகள் இன்னைக்கு குறிக்கப்படும். இதை கேட்குற நீங்களும் குறிக்கப்படுவீர்கள். உண்மை. சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்க இருந்தீங்கன்னா உங்கள் நேச்சரை மாற்றிக்கிங்க. இல்லை உங்கள் பிறப்புக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் கிரியை செய்ய முடியாது. ஆவியானவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆமாம். டிபார்ட்டட் ஃப்ரம் அப்படி தான் எடுத்துக்கணும். அதில் யார் பேரையாவது போட்டுக்கணும். என் பேரை போட்டுக்கணும், உங்கள் பேரை போட்டுக்கணும். நமக்கு இப்படி தான் கதி. எஸ். ஒரு காலத்தில் இருந்தேங்க, இப்போ இல்லை சொல்கிறாங்கல்ல. எப்படியா? நேச்சர் மாறினால வந்த வேணை, ஸ்வாபம் மாறினால வந்த வேணை, கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சு போடாதனால வந்த வேணை. அது தண்ணியிலும் போல அதுக்குள்ளே அங்கே டக்கு 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 டக்குன்னு அங்கே ஆட்களை செட் பண்ணி அது பதிவிருக்கிறவர்கள் பட்டண வாசலிலே பதிவிருக்கிறாங்க. சிம்சோனே, பதிவிருக்கிறவர்கள் இதோ வாசலண்டையில் நிற்கிறாங்க. சிம்சோனே, பதிவிருக்கிறவர்கள் இதோ ஒன்று அருகில் வந்து விட்டாங்க. சிம்சோனே, ஒன்றும் தெரியாமல் அப்படியே கிடப்பான். பதிவிருக்கிற உண்மையிலே வந்து விட்டார். சோத்திரம். ஓ யூஸ் வேஸ்ட். எழுந்து முன்பு போலவே எழுந்து நின்று ஐயோ ஹோலி ஸ்பிரிட் என் மேலே இறங்குவார். நோ, he left. உன்னை விட்டு விலகியாச்சு.
விலகிட்டார். இந்த இன்டுவல் பிரசன்ஸ் உன்னை விட்டு போயிடுச்சு. கேர்ஃபுல். அதுக்கு ரொம்ப நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ வேதம் நமக்கு சொல்வது என்ன? ஆமென். ஒரு ரெண்டாவதாக முதல்ல என்ன சொன்னேன்? The new birth gives to us a new nature through 2 பேதுரு 1:4. திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது இந்த born again அனுபவம். ரெண்டாவதாக ஒரு புதிய நம்பிக்கையிலும் கூட நம்மை நடத்துகிறது. அது 1 பேதுரு 1:4 பாருங்க. அந்த கீழ்வசனம், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நீங்க முழுசா படிங்க. அவர் இயேசு கிறிஸ்து 1 பேதுரு 1:4 மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்புறம் அவருடைய மிகுந்த அந்த ஹெவன் டிவைன் நேச்சர். அடுத்தது இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? நம்பிக்கை. ஆமென். எஸ், ஜீவனுள்ள நம்பிக்கை. எஸ், அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆமென். அவை அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நம்ம நடக்கிறோம், பேசுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதுலேயும் நம்ம மறுபடியும் ஜனிப்பு. இதெல்லாம் நம்மளுடைய ஆர்ஜினில் இருக்குது. ஸ்பிரிட் பார்ன் அகைனில் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? வார்த்தை இருக்குது, ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, வார்த்தையானவர் இருக்கிறார். ஆமென். இப்போ நீங்கள் 1 பேதுரு 1:22 படிங்க. 1 பேதுரு, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. திருப்பி பார்ன் அகைன்ல வந்து டிவைன் நேச்சரை பெற்று, டிவைன் நாலேஜை பெற்று நீங்கள் மாயமற்ற வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாது. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே. அப்ப மாயமற்ற சகோதர சிநேகம் இருக்கணும். சபைக்குள்ள இருந்துகிட்டு மாய்மலத்தோடு கூட உள்ள சகோதர சிநேகம் இருக்கக்கூடாது. சும்மா நேராக பார்த்தோன்னா பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உள்ளுக்குள்ள எல்லாம் கபடு, உள்ளுக்குள்ள எல்லாம் வஞ்சகம். ஆமென். மாயமற்றது, மாய்மலமா இருக்கிற நீ கபடு. உன்னால வந்து ஒரு காரியத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. உன்னால் வந்து ஒரு ஆவியில் பகுத்தறிய முடியலை. ஆமென். உங்ககிட்ட கோளாறு இருக்குங்கிறதுக்காக அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உனக்கு பிரச்சனைனா எல்லாருக்கும் பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருக்கிறது. எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க போல, எல்லாரும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல, இதுக்குன்னு பலவீனமாக ஆட்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது. ஏகமாக போய் உழு பாதாளத்தில் போய். இதுதான் முடிவு. நான் சொல்கிறேன், இந்த நேச்சர் இல்லைன்னா நீ தப்பவே முடியாது. பிரசங்கிக்கிற நானாக இருக்கட்டும், கேட்குற சபையாக இருக்கட்டும், கவனமாக கேளுங்க. ஆமென். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படி. ஏன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன் சபையில் சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு சபையில் ஒழுங்காக இருக்க முடியல? வார்த்தை இல்லையா? ஜீவன் இல்லையா? ஆமென். ஏன் முடியலை? கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்து எத்தனை பிள்ளைங்க பெரிய ஆளாக இருக்காங்க. அப்துல் கலாம்லாம் எங்கே படித்தார்? லண்டன் ஆக்ஸ்ஃபோர்டில் தான் படித்தாரா? படிச்சிருக்கலாம். ஸ்டடீஸில் எங்கே படித்தார்? இனிஷியல் ஸ்டடீஸில் எங்கே படித்தார்? தெருவிளக்கில் படித்து வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமென். சோத்திரம். எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே பாரு. ஆமென். எங்கே சத்தியம் வருதோ, சத்தியமாக பேசப்படுதோ, எங்கே சத்தியத்தை சத்தியமாக ஆவியானவர் பேசுகிறாரோ, எங்கே ஆவியானவர் அசைவாடுறாரோ, எங்கே ஆவியானுடைய பிரசன்ஸ் இருக்கோ, ஆமென், அதையும் மீறி நீ சத்தியத்தில் நீ சகோதர ஸ்நேகத்தில் மாய்மலம் பண்ணுறன்னா உன் பிறப்பே சந்தேகம். ஆமென். மாம்சத்தினால் பிறப்பது ஒவ்வொரு காரியத்தையும் தோண்ட 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 மாம்சம்தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த அந்த ஃபார்மிங்குள்ள மாம்சத்தின் கிரியை நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். நேச்சரே இருக்காது. டிவைன் நேச்சரே இருக்காது. அது எப்படி பாஸ்டர் முடியும்? நீங்கள் தானே சொன்னீங்க பார்ன் அகைன், மறுபடியும் பிறந்தாச்சே, ஆவியில் பிறந்தாச்சே. நீ பார்ன் அகைன் ஆகி உன்னை விற்று போடலாம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு
நீ ஆவியை மறுதளிச்சிட்டா, சத்தியத்தை மறுதளிச்சிட்டா, சபையை மறுதளிச்சிட்டா, அது ஒன்றே போதும். ஒன்றே போதும். நேச்சரை மறுதளிக்கிற, எல்லாத்தையும் மறுதளிக்கிற, அதுதான். ஸோ ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அவங்களே உன்னை பகைக்கட்டும், அவங்களே உன்னை முழு பகையா பகைக்கட்டும், உன்னை சபிக்கட்டும், உன்னை அப்படி இப்படின்னு சொல்லட்டும், நீ தனியாக உன் வீட்டில் போய் அழுகிற பற்றியா கையை விரிச்சு அழுது, ஆண்டவரே என் நிலைமையை பாருங்கப்பா. ஊக்கமான அன்பு, ஊக்கமான அன்பு உனக்குள்ளே இருக்குது. அதனால தான் நீ அழுகுற. எனக்கு நேரிட்ட நிந்தைய உன்னால் அழ முடியுதா? நீ அழ வச்சுக்கிட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்குற. நீ ஏன் பரலம் போவ? மற்றவங்கள அழ வச்சுக்கிட்டு, துக்கப்படுத்திக்கிட்டு, வேதனைப்படுத்திக்கிட்டு உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வருமா? அப்படியே வந்தாலும் அது கள்ள கண்ணீர். உண்மையிலேயே நொடைஞ்சு அழுதுனா உடனே ஃபோன் எடுப்பேன். ஆமாம், இந்த காரியத்தில் நான் அவசரப்பட்டுட்டேன், இந்த காரியத்தில் நான் கொஞ்சம் புத்தி பேதலிச்சிட்டேன், இந்த காரியத்தில் நான் அறிவில்லாமல் பண்ணிட்டேன், இந்த காரியத்தில் யாரோ ஒருத்தங்க என்னை தூண்டி விட்டுட்டாங்க, யாரோ ஒருத்தங்க இதுக்கு பின்னால் பிசாசு இருந்து என்னை தூண்டி விட்டுடுச்சு, ஒரு பத்சேபால் மாதிரி ஒரு ஆவி என்னை தூண்டிடுச்சு. ஆமென். நீ உரியாவை நீ அவ்வளவு கேவலமாக நினச்சா உரியா பெரிய பரிசுத்தமான். உரியா பொறுமையோடு தன் ஆத்மாவை காத்துக்கிட்டான். உண்மை, பொறுமையோடு காத்துக்கிட்டான். இன்னசென்ட் உரியா. அதுக்குள்ள இப்போ நான் போல. அப்போ தேவன் நமது ஆத்மாவை சுத்திகரித்து தமது அன்பை நமது இருதயத்தில் ஊற்றிருக்கிறார். சும்மா இல்லை, ஒரு ஸ்டெப்பாக பார்த்து தான் உனக்கு செய்வார். ஏன் இன்னைக்கு நிறைய பேரை அப்படியே வச்சிருக்கிறார் ஒரு கார்னரில்? ஏன் அப்படியே இருக்காங்க இன்னும்? ஆமென். ஒரு ப்ராசஸாக கர்த்தர் செய்வார். டிவைன் நேச்சருக்கு மாற்றுவார். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே மறுபடியும் அந்த நம்மை மறுஜென்ம முழுக்கினாலே நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஜனிப்பித்திருக்கிறார். அப்போ நம்ம மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த டிவைன் நேச்சரில் வரும். பார்ன் அகைன்னாக்கா நேச்சர் இருக்கணுங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆவியை பெற்ற பிள்ளைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சில பேர் உங்களை கூப்பிட்டு ஆலோசனை சொல்லுவாங்க, சில பேர் உங்களை கூப்பிட்டு ஜெபிப்பாங்க, உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதில் கொஞ்சம் பேர் மாறி வருவாங்க. அது நாட்டில் போல. சரி, அப்போது தேவன் நமது ஆத்மாவை சுத்திகரித்து நமது அன்பை நமது இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். த்ரூ ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு மட்டும் உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தா உன்னை வெட்கப்படுத்தாது. அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் சகிக்கும், அன்பு சினங்கொள்ளாது, அன்புக்கு பொறாமை இல்லை. இதெல்லாம் இருக்குதுன்னா உன் நேச்சரே சரியில்லை. வெட்கப்படுத்தாதுங்க, வெட்கப்படுத்தாது. இன்னும் வரைக்கும் நீ அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருப்பா. கரங்களை வைத்து, ஏன்னா நீ வெட்கப்பட்டு போல, நான் வெட்கப்பட்டு போல. ஆண்டவரே ஆமென். இவர்களை மன்னியும். யார் நேச்சர்? இயேசுவின் நேச்சர் தான் உனக்குள்ளே வரும். அறியாமல் செய்கிறாங்கப்பா, அறியாமல் பண்ணுறாங்க. கர்த்தர் பார்ப்பார். உன் அந்தரங்கத்தை தேவன் பார்ப்பார். உன் நேச்சரை கர்த்தர் பார்ப்பார். நீ சும்மா நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், சபைக்கு வந்துட்டேன்னு தப்ப முடியாது. ஷோ யுவர் நேச்சர். உன் நேச்சர் எங்க? இன்னும் வேலை செய்கிற இடத்துல உன் சாட்சி இல்லையா? தொழிலில் சாட்சி இல்லையா? ஊழியத்தில் சாட்சி இல்லையா? கட்டம் கட்டப்பட்டு வச்சுருக்க நீ. உன்னைய கட்டம் கட்டி வச்சுருக்காரு கர்த்தர். அது உனக்கு தெரியாமல் நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற. ஒன்றும் வாய்க்காது. எஸ், கட்டம் கட்டப்பட்டவர்கள். கட்டம் கட்டணும் என்னது? என்னது? பிளாக் லிஸ்ட். ஆமே, அதிலிருந்து நம்மளையும் எடுக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடாது. வெட்கப்படுத்தாது, உங்களை வெட்கப்படுத்தாத ஜீவியத்தில் இருக்கணும். நீங்கள் தைரியமாக இருக்கணும்.
ஆமென். தைரியமாக இருக்கணும். நான் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணலை. நான் பண்ணாலும் நான் உடனே ஒப்புரவாயிடுறேன். நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். பாருங்கள், 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, மிஞ்சி போனால் ஒரே மாதம் அவங்கள உங்கள்கிட்ட கொண்டுருவார். அவங்களே உங்கள்கிட்ட வந்து கண்ணீரோடு நிற்பாங்க. சாரி சிஸ்டர், சாரி பிரதர், நான் உங்களை மனசு துக்கப்படுத்திட்டேன், ஆண்டவர் என் கூட பேசினார். பேசாமல் இருப்பாரா? சொல்லுங்கள், பேசாமல் இருப்பாரா? பேசாமல் இருப்பாரா? என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கண்ணை மூடு. என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கண்ணை மூடு. நீ என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு படு. இடும்புத்தனத்தின் ஆவி அவ்வளோ இருக்கு உள்ளுக்குள்ள. வன்மம், டஞ்சன் அவ்வளோ இருக்கு. அதனால தான் ஆண்டவர் கூட பேச மாட்டார். உன்னை கட்டம் கட்டி வச்சிருக்காரு. நீ சவக்குள்ள இருக்கலாம், ஆனால் நீ கட்டம் கட்டப்பட்டிருப்பாய். ஆனால் அது உனக்கே தெரியும். நான் கட்டம் கட்டப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை கட்டம் கட்டி வச்சிருக்கிறார். முன்பு போல என்கிட்ட பேச மாட்டார். முன்பு போல எங்கூட அவர் சகஜமாக பழக மாட்டார். முன்பு போல எங்கிட்ட பிரசன்ஸ் என்னால் உணர முடியலை. எஸ், ஏன் அது தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அன்பில் கர்த்தர் பேசுகிறார். இந்த இரவில் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுங்க. இந்த இரவில் கர்த்தர்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரே. என்கிட்ட எது கட்டம் கட்டிருக்கீங்க, எது என்ன கட்டம் கட்டி வச்சிருக்கு, பேசுங்க. எனக்கு அதை எடுத்து போடுங்க. ரிமூவ் ஃப்ரம் மீ. அந்த பிராக்கெட்லேருந்து என்ன தகர்த்து போடுங்க. அந்த அட்டைப்பை தகர்த்து போடுங்க. ஆமே, அந்த அட்டைப்பை எடுத்து போடுங்க. அந்த அட்டைப்பை எடுத்து போடுங்க. கர்த்தர்கிட்ட கேளு. கர்த்தர் இன்னைக்கு செய்வார். வேதம் என்ன சொல்கிறது? சகோதரர்கள் மேல் வைக்கும் அன்பு உண்மையிலே நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வேகமாக வாசிப்பீங்களா? அது பெரிய வசனம். முழு வசனத்தையும் படிக்கணும், நேரம் இல்லை. நீங்கள் வாசிங்க. பிரியமானவர்களே, 1 பேதுரு 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால். 21 வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்க. முழு அந்த சாப்டரை, முழு அதிகாரத்தையும் குறித்து வச்சு, முழு அந்த சாப்டரையும் குறித்து வச்சுட்டு படிங்க. 21 வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்க. 21ஆம் வசனத்தை படிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் லவ் உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டதுன்னா, இந்த டிவைன் நேச்சர் உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறன்னா, அதே நேச்சர் லவ் யாருக்குள்ளே வரணும்? உன் சகோதரனுக்குள்ளே வரணும், சபையில் வரணும், உன் சகோதரிக்குள்ளே வரணும். அவங்கள நீ அதே அன்பில் பார்க்கணும், அதே அன்பில் நேசிக்கணும். அது ஒரு தகப்பன் அன்பாக இருக்கலாம், ஒரு தாய் அன்பாக இருக்கலாம். உங்கள் தாய் உங்களை எப்படி நடத்துனாங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் தகப்பன் உங்களை எப்படி நடத்துனாங்கங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பாவம் செய்யும்போது நல்லா செய், இஷ்டத்துக்கு பண்ணு, பார்த்துருவோமே என்னதான் நடக்குதுன்னு, இருக்குமா பணம் வச்சு பார்த்துக்கலாம் சொல்கிற தகப்பனாக இருந்தாரா? அப்போ அது மாம்ச தகப்பன். ஆமென். கண்டித்து உணர்த்தினாரா உன் தகப்பன்? உன் தகப்பன் உன்னை கண்டித்து உணர்த்தினானா? ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினாரா? நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தினாரா? நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தினாரா? உலக தகப்பனே உன்னை கண்டித்து உணர்த்தி நடத்துறான் போது பரலோக தகப்பன் எப்படி கண்டித்து உணர்த்துவார்? ஒரு சபை தகப்பன் உன்னை எப்படி கண்டித்து உணர்த்துவான்? அங்க வா. ஆமென். என் மேல கோபமா இருக்கிறாரு, என்னை பார்த்து கோவப்படுறாரு, அவர் உள்ள எரிமலை கொதிச்சுட்டு இருக்கு, அதுதான் அப்படி இருக்காரு. நேச்சர் மாறணும்னு பார்க்குறாரு, நேச்சர் மாறணும்னு பார்க்குறாரு. சும்மா நீங்கள் பைத்தியக்காரன்னு நினைக்காதீங்க. சில பேரை சோத்ரம் உங்களை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறாங்க. நேசிக்கிறனால தான் நீங்கள் மாறணும்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதில் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கிளவராலாம் நடிக்காதீங்க.
கடைசியில் நீங்கள் மாட்டிப்பீங்க. சொல்கிறாங்கன்னா பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஓகே, 1 பேதுரு 1:14 இப்பொழுது நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. இன்னைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஐ எம் ஒபேயிங், கீழ்ப்படுகிறேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறேன், பரிசுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், பரலோக நேச்சருக்கு கீழ்ப்படுகிறேன், பரலோக வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், சபை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆமென். அது 15-16 ரெண்டையும் கூட படிங்களேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். எவ்வளவு அருமையா அந்த நேச்சர்ல சொல்றாரு பாத்தீங்களா? ஐ எம் ஹோலி, பி ஹோலி. இதை போய் ஒரு பாவிட்ட போய் சொல்லுவாரா? இதை பிசாசுல சொல்லுவாரா? அது என்ன சொல்லும்? சொன்னா என் நேச்சர் வேற, உங்க எனக்கும் உமக்கும் என்ன, என்னை தொலைக்கவா வந்தீர். புரியுதா? இது யார்கிட்ட சொல்லுவார்? யார்கிட்ட சொல்லுவாங்க? நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட தான் சொல்லுவீங்க. ஏம்மா இங்கே வா, எனக்குள்ளதெல்லாம் உனக்கு, இந்த பெண்டன் உனக்கு, இந்த ஆரம் உனக்கு, இந்த சரப்பாணி, இந்த வளையல் உனக்கு, அம்மா பார்த்து பார்த்து செஞ்சேன் உனக்கு, எடுத்துக்க. ரோட்டில் போகிற ஒன்று கூப்பிட்டு இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இது உனக்கு, இது உனக்குன்னு கொடுக்க மனசு வருமா? ஆமென். பிகாஸ் உங்கள் நேச்சர். அதே மாதிரி தான் தேவன் இது எல்லாருக்கும் சொல்லுவாரா? ஐ எம் ஹோலி, பி ஹோலி. எல்லாத்துலையும் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. நீங்கள் அந்த நேச்சரில் உள்ளவங்ககிட்ட தான் சொல்ல முடியும். உங்ககிட்ட தான் உரிமையாக கர்த்தர் பேச முடியும். ஆமென். பைபிள் சொல்லுகிறது போல, நாம் பார்த்தது போல நமக்கு 2 பெற்றோர்கள். மீண்டும் மீண்டும் அங்கே தான் வரேன். ஒன்று உலக பிரகாரமான பெற்றோர்கள் 2 பேர், தாய் தகப்பன். அதனால தான் பிறக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் பாண்டில் யாரெல்லாம்? ஒன்று ஜலம், ஒன்று ஸ்பிரிட், இன்னொன்று வார்த்தை. ஒன்று ஜலம், இன்னொன்று ஆவி. ஜலம் வார்த்தைக்கு அடையாளம். யோவான் 3:5-6 வசனத்தின்படியும் 1 பேதுரு 1:23 நாம் பார்த்தோம். ஆவியானவர் நமக்குள் ஆவியின் கனியான ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட், ஜீவியத்தை நமக்குள் தருகிறார். இந்த டிவைன் பிரசன்ஸ் என்ன ஆகுது தெரியுமா? நாளுக்கு நாள் சூரியன் பக்குவப்படுத்துகிற அருமையான கனியை உங்களுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணும். நாளுக்கு நாள் இந்த டிவைன் பிரசன்ஸ் என்ன செய்யும்னா, உங்கள் தோட்டத்துக்குள்ளே வீச வாடையே வா, தெண்டலே எழும்பு, கந்தக பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் வந்து தமது கனிகளை புசிப்பாராக. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸஸ் அதுலேயும் ஃபஸ்ட்டு பாருங்கள், டிவைன் நேச்சர், அகாபே நேச்சர், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இவைகளுக்கு விரோதமான வேற பிரமாணங்களே கிடையாது. இந்த டிவைன் நேச்சர், அந்த நேச்சருக்குரிய ஃப்ரூட்ஸ் இந்த பூமியிலே உங்களுக்கு வெளிப்பட்டுரும். இதான் நேச்சர், இதான் ஸ்பிரிச்சுவல் நேச்சர், இதான் ஹோலி ஸ்பிரிட் நேச்சர். எல்லாம் வாய்கிலேயே பேசலாம். இந்த நேச்சர் இல்லைன்னா, இந்த கனிகள் இல்லைன்னா நீ பரலோகம் போக முடியாது. வெறும் பானகனோட நிற்கிறா சரி, ப்ரீச்சிங்கோட நிற்கிறா சரி, வார்த்தையோட உனக்கு முடிஞ்சது, வார்த்தைக்கு என்ன கூலியோ அதை கொடுத்து கர்த்தர் உடனே தள்ளிடுவார், கட்டம் கட்டிடுவார். போ. கம் டு நேச்சர், கம் டு சேம் ஜீசஸ் நேச்சர். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். உங்களுக்குள்ள மகிமைப்படுறாரா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுறாரா? ஆவியானவர்னு பேசுறியே, உனக்குள்ள ஆவியானவர் மகிமைப்படுறாரா? உன் நேச்சர் மூலமா மகிமைப்படுறாரா? உன் சுவாபம் மூலமா மகிமைப்படுறாரா? சகோதர ஸ்நேகத்தில் மகிமைப்படுறாரா? ஆமென். இன்னும் நீ சண்டைக்கோழியாக தான் இருக்கியா? அப்போ நாம் தேவ வார்த்தையினாலே நிரப்பப்படும் போது, இஃப் யூ ஆர் ஃபில்டு வித் த வேர்ட் ஆஃப் காட், கொலோசியர் 3:16 சொல்லுகிறது,
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருக்கும். நாளுக்கு நாள் நாள் வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து. இது தாங்க ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒரு மனுஷனுக்குள்ள ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ங்கிறது என்ன தெரியுமா? பிரசன்ஸ் பார்த்தோம், ஃபில்டு பார்த்தோம், ஃபுல்னஸ் இதான். ஃபுல்னஸ் உங்கள் இருதயம் எப்போவுமே சங்கீதங்கள்னால நிரப்பப்பட்டிருக்கும். எப்போவுமே நீங்கள் உங்கள் இருதயம் பாடிக்கிட்டே இருக்கும். உங்கள் வர்ஷிப்புக்கு காலையில் போயிட்டீங்கனாலே அது கண்டுபிடிச்சிடலாம். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் கேட்ட ஹிம்ஸ், சில இங்கிலீஷ் ஹிம்ஸ், எனக்கெலாம் அது என்னாலலாம் ப்ரொனன்சியேஷனே வராது. என்னுடைய வர்ஷிப் நேரத்தில் வரும். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அச்சு பசகாமல் நான் பாடுவேன், தப்பே இல்லாமல் பாடுவேன். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு காலையில் எங்கே இருந்தாவது அந்த ஹிம்ஸ் இருக்கிற நோட்ஸ் எடுத்து பார்த்தா ஒன்று பசகாமல் அப்படியே இருந்திருக்கும். இது எப்படி வருது? தூங்கி எழுந்துச்ச உடனே எப்படி வருதுங்க? எப்படி வருது யோசித்து பாருங்கள். அந்த ரியாலிட்டி சீக்கிங்கில் தான் இருக்குது, உங்கள் தேடுதலில் தான் இருக்காது. இந்த நேச்சர் எல்லாமே அந்த தேடுதல் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், born again உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் காண்பிக்கிற விதத்தில் தான் இருக்குது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் கடைசியாக வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். 5ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அதாவது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரினா சமயத்தில் சில பேர் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குடிகாரம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். குடிகாரம் பார்த்துங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுவான், சம்மந்தம் இல்லாமல் கோவிப்பான், சம்மந்தம் இல்லாமல் போயிடுவான். சில குடிகாரம் பேசவே மாட்டான், ஒரு முறை முடிச்சுட்டு போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு போயிடுவான். நான் பார்த்துருக்கேன். எதுக்குடா நம்மளை பார்த்து முறைச்சாரு, எதுக்கு தான் தலையாட்டிட்டு போகிறாரு ஒன்றுமே தெரியலையே. அது துன்மார்க்கத்துக்கு என்ன வெறி, பார்த்த உடனே வெறி. ஆமாம், சபையில் இருந்துக்கிட்டு அந்த வெறி இருக்கக்கூடாது. துன்மார்க்கத்துக்கு அதனால தான் எழுதுறாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அடுத்த நாள் வந்து சொல்லுவாங்க, சாரி நேற்று கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, அப்படி பண்ணிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன். இது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி. அது இருக்கவே கூடாது, அது இருக்கவே கூடாது. எப்படி இருக்கணுமா? ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அப்படியாக தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். மனந்தால் படியிடுவோம். இன்றைக்கி கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரோடு கூட. ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களை பற்றின ஆவியானவரின் ஊழியம் இதுதான். ஆமென். நம்பர் 1 பார்த்துருக்குறோம். அதில் அந்த 1 என்னது? த ஹோலி ஸ்பிரிட் ரீஜெனரேட்ஸ் த பிலீவிங் சின்னர். ஆமென். ஒரு நாளும் நம்மை எதிலிருந்து நம்மை மீட்டெடுத்தாரோ அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, பழைய காரியத்துக்குள்ளே போகக்கூடாது. கெட்டு போகிற பழைய மனுஷனை நம்ம வருந்தி கேட்டுக்கக்கூடாது, இன்னும் அதை எங்கேயோ ஓரங்கட்டி வச்சுருக்கக்கூடாது. ஆமென். அப்படி நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குள்ள டிவைன் born again, அதுக்குள்ள நேச்சர், அதுக்குள்ள ஆமென். ஒவ்வொரு செய்கையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய சுபாவங்கள் ஆமென் மாற்றப்படணும். நேச்சரில் மாற்றப்படணும், நம்முடைய சுபாவத்தில் மாற்றப்படணும், நம்முடைய ஈல்டிங்கில் மாற்றப்படணும், நம்முடைய ஷோயிங்கில் மாற்றப்படணும், நம்முடைய ஃபில்லிங்கில் மாற்றப்படணும், நம்முடைய ஃபுல்னஸில் மாற்றப்படணும். ஆமென். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை காட்டணும். நிரம்பி ஆமென். அது they are filled up to brim. யோவான் 2 இருக்குல்ல, விளிம்பு வரையில நிரப்பினார்கள். உன்னை நல்லா நிரம்பின அன்புல காண்பி, நிரப்பின வார்த்தையில் பேசும்போது
எந்த ஒரு இதுவும் வச்சு பேசாத, நிரம்பின மனசோட பேசு, நிறைஞ்சி ஆஸ்வதிச்சு பேசு. ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனீங்கன்னா அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகணும்னு ஒரு நிற மனசோடு ஆசீர்வதி. அவங்களுக்குள்ள 1000 இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பல காரியம் இருக்கட்டும், அது தன்னால் போயிருங்க. கெட்டு போகிற பழைய காரியம் அவங்கள விட்டு தன்னால் போயிடும். நீ ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதி. ஆண்டவரே பி பிளஸ் லார்ட், பிளஸ். இவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இவங்க சமாதானமாக இருக்கட்டும், இவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். ஆண்டவரே இவங்க எனக்கு எவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்காங்க தான், எவ்வளோ இடத்துல பண்ணியிருக்கிறாங்க தான், என்னை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காங்க தான், என்னை கண்டு காணாமல் போயிருக்காங்க தான். ஆனால் ஆண்டவரே நான் அவங்கள ஜெபிக்கிறேன், அவங்கள ஆஸ்வதிக்கிறேன். தட்ஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், தட்ஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் யுவர் ஆர்ஜின், தட்ஸ் த டிவைன் நேச்சர். ஹல்லேலூயா. தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை அந்த டிவைன் நேச்சர்லையும், அந்த டிவைன் பார்ன் அகைன் நேச்சர்லையும், அந்த டிவைன் பிரசன்ஸ் நேச்சர்லையும், இந்த டிவைன் டூயிங் நேச்சர்லையும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதி. ஒன்றும் குறைவிடாதபடி காத்துக்கொள்ளும். கிருபைக்கும் வசனத்துக்கும் பரிசுத்தாவிக்கும் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி